பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 17வது அதிகாரம் 7-8 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, தண்ணீர்கள் அண்டையில நடப்பட்டதும், உஷ்ணமான காலத்துல கூட இலைகள் பச்சையா இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான நாட்கள்ல கனிகளை கொடுக்கிறதுமான ஒரு மரத்தை போல அவனுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாங்க. இன்னைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தரை நம்பி, கர்த்தர் தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே அப்படின்னு சொல்லி அவரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது, நம்முடைய ஜீவியங்களும் ஒரு மரம் எப்படி செழித்து எல்லா காலங்களிலும் கனி கொடுக்கிறதா இருக்குதோ, அதே மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்தினால, செழிப்பினால தேவன் நம்மையும் ஆசீர்வதித்து நிரப்புவாங்க. இந்த நாட்கள்ல கூட, இந்த புதிய மாதத்துல இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. அப்பா, நான் கடந்து போகிற இந்த பாதையில நான் உங்களை நம்பி, உங்களை தான் என்னுடைய நம்பிக்கையாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை இறுக பிடிச்சு கடந்து போங்க. நிச்சயமா தேவன் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. தேங்க்யூ. God bless you.